இந்த டிராகன்களுக்கு சக்தி அதிகம். அப்படிப்பட்ட டிராகன்ஸ் இன்னைக்கு மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த டிராகன்ஸை வச்சுதான் மனுஷங்க ஓட்ட பந்தயங்க நடத்துறாங்க. அதுங்களோட வேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இப்போ அந்த டிராகனுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அதனோட சக்திகள் அழிவிற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒரு இளம் வாலிபன், இவனால மட்டும்தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். டிராகனே வெளியே வா! அந்த டிராகனை நான் அடையிறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அந்த டிராகனை விட மாட்டேன். கலக்கிட்ட. தைரியம் இருந்தா மோதிப்பாரு. டிராகன் இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்தும். டிராகனே வெளியே வா! காணாம போன டூம பத்தி யாராவது தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? என்னது? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? டூமா, இந்த டிராகன் சிட்டில நாளைக்கு ஒரு பெரிய மராத்தான் போட்டி நடக்க போகுது. எதுக்காக இந்த மாதிரியான மராத்தான் போட்டி எல்லாம் நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த டூமை நாம நினைவுல வச்சுக்கத்தான். ஒரு காலத்துல இந்த உலகம் முழுக்க நிறைய டிராகன்ஸ் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அப்போ நடந்த மராத்தான் போட்டிக்கு பிறகு நிறைய டிராகன்ஸ் காணாம போயிடுச்சு. அதுல மிஞ்சின டிராகன்ஸ் மட்டும்தான் உயிரோட இருக்குது. நீங்க சொல்றத பார்த்தா டிராகன் எல்லாம் இப்ப அடிமையாயிடுச்சு போல இருக்கு. ஏதோ சத்தம் கிடைச்சுல? அதை அடிமைப்படுத்தவே முடியாது. இந்த கதையெல்லாம் பேசுறதுக்கு பதிலா நாளைக்கு நடக்க போற அந்த போட்டியை பத்தி பேசினா என்ன? கண்டிப்பா நாளைக்கு நடக்கிற போட்டியில நீங்களும் கலந்துக்கணும். அதுக்கு நீயும் உன்னோட டிராகனும் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க 2 பேருக்குள்ள நல்லதொரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லனா நீங்க தோத்துடுவீங்க. 500 கிலோமீட்டர் ரேஸ் அது. அதுல பல ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆபத்து வானத்துல இருந்து கூட வரலாம். நாம என்ன பண்ண போறோம்? இந்த ஆபத்துக்களை நாம எப்படி எதிர்கொள்றது? நீ என்ன சொல்ற? இந்த போட்டியில நீ கண்டிப்பா கலந்துகிட்டே ஆகணும். அவளோட அனுபவம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அவளுடைய அபரிவிதமான வேகமும் தான். என்ன? ஆமா, ஒரு சேஞ்சுக்காக இந்த தடவை நீ போய் மேரத்தான் போட்டியில கலந்துக்க. ஏன்? நீ போனா நிச்சயமா மேரத்தான் போட்டியில வின் பண்ணி தான் வருவ. நான் போலாமா? இல்ல இந்த விச பரீட்சை எனக்கு வேணாம். உண்மையா நீ சொல்ற நினைச்சவன் பயந்தே போயிட்டான். எனக்கு ஒண்ணும் பயம்லாம் இல்ல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திட்டம் போடுங்க. எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டாதான் இதுல நீங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா டீமுக்குள்ள கண்டிப்பா ஒற்றுமை இருந்தாகணும். நம்ம எல்லாரும் இதே மாதிரி எப்பொழுதும் ஒத்துமையா இருக்கணும். நிச்சயமா ஒத்துமையா இருப்போம். நானும் தான். அது கொஞ்சம் பயப்படுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. இத நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். என் பின்னாடியே வா, ஸ்லோவா வராத. ஏன் டிராகனோட ஸ்பீடு இவ்வளவுதான். நீ என்னதான் சொன்னாலும் இதுக்கு மேல வேகமா போகாது. இந்த போட்டியில வேற நிறைய ஆபத்துகள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஏய் கவனிங்க, டீம் வொர்க் மறந்துடாதீங்க. நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம். நீ கூட பஞ்ச் டயலாக்ல பேசுற? இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, எடுத்த உடனே நமக்கு எந்த ஆபத்தும் வராது. போக போக தான் அந்த ஆபத்தெல்லாம் வரும். ஷார்ட் கட்டுங்கறானா? அது எந்த பக்கமா இருக்கு? இந்த பக்கம் தான் போகணும். சரியான வழி கூட இந்த போட்டியில சொல்லவே மாட்டேங்கிறாங்க. கேட் போட்டு மூடி இருக்காங்க. யாரு போய் திறக்க போறீங்க? என்ன போய் பயந்தாங்கோலின்னு சொன்னீங்க? அவளை ஏதாவது செய். இதுதான் நேத்து நாம அவர்கிட்ட கத்துக்கிட்ட பாடம். இத பத்தி தான் அவரு நேத்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. காணாம போன அந்த டூமோட வழி இதுதான்.
ஏதாவது சத்தம் கேக்குதா? சத்தமா? எனக்கு எந்த சத்தமும் கேட்கல. இது எப்படி இருக்கு? உனக்கு மட்டும் தான் பயமுறுத்த தெரியுமா? கம் ஆன் गाइस, கொஞ்சமாவது சீரியஸா நடந்துக்கங்க. ஏய் கேன், என்ன இது பேய பார்த்த மாதிரி அரைஞ்சு போயிருக்க? இங்க இருந்து போயிடுங்க. இது ரொம்ப ஆபத்தான இடம். இங்க நூத்துக்கணக்கான பேய்கள் இருக்காங்க. அதுங்க நம்மள சும்மா விடாதுங்க. ஓடிடுங்க. அவ என்ன சொல்லிட்டு போறான்? நம்ம இங்க இருந்து உடனே போயிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நம்மள பயமுறுத்தி ஏமாத்த பாக்குறாங்க. அப்பதானே அவங்க இதுல ஈஸியா ஜெயிக்க முடியும். இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா என்ன? அது ஆமா, அவ சொல்றதா கரெக்ட். நம்ம மேல போலாம் வாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க வாங்க. நான் இங்க கீழே இருக்கேன். என்ன காப்பாத்துங்க. மாடரேட் பெயின். பேசிக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் வா. உன்ன மாதிரி தான் நானும் டிராகன் மேல ஏறி வந்தேன். ஆனா வழி தவறி கீழே விழுந்துட்டேன். நீங்கள இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஜாக்கிரதையா போ ஆத்தர். என் கைய பிடிச்சுக்க. இப்ப தேங்க்ஸ் சொல்லனா கூட பரவாயில்ல, அப்புறமா சொல்லிக்க. இந்த மூஞ்சி எங்க பார்த்த மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ள எவ்வளவு தைரியம்? என்கிட்டயே மோத தயாராயிட்டீங்களா? This is incredible! It predates any track I've ever seen. Look at the draconian architecture, the use of temple-like support structures. The track of doom. Too bad you won't get out to tell about it. The legend. It's true. Those are the orange dragons. The prophets. Prepare to meet your doom. No choice, boy. We need the dragon booster right now. Release the dragon! யாராலையும் ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓ, நீதான் பிளாக் அண்ட் கோல்ட் டிராகனா? கூடவே டிராகன் பூஸ்டரும் தான். கொஞ்சம் வாய மூடு. நான் டிராகன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சரியமா இருக்குல்ல டிராகன் பூஸ்டர்? நான் நீ நினைக்கிற மாதிரி மனுஷன் இல்ல, ஒரு டிராகன் தான். இந்த மனுஷன் மூலமா பேசிக்கிட்டு இருக்க. இந்த மனுஷங்க எல்லாம் எனக்காகத்தான் வேலை செய்யறாங்க. நான் அவங்கள கண்ட்ரோல் பண்றேன். ஒரு வழியா உன்னோட டிராகன் இங்க வந்துருச்சு. டிராகனை எல்லாம் மனுஷங்க கண்ட்ரோல் பண்றது எனக்கு பிடிக்காது. ஏன்னா மனுஷங்க ரொம்ப மோசமானவங்க. இங்க பாரு போ, இந்த மனுஷனை விட்டு நீ வெளியில வந்துடு. அவன் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டான். அது நான் தான் அவனோட டிராகன் பூஸ்டர். நான் ஒன்னும் அவனை கண்ட்ரோல் பண்ணல. நாங்க ஒன்னா சேர்ந்து செயல்படுறோம். நான் உன்கிட்ட பேசல. நாங்க ஒரு டீம். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம். ஆனா இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு? மனுஷங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. இது ஒண்ணே எனக்கு போதும். எல்லா மனுஷங்களும் அப்படி இல்ல, குறிப்பா நாங்க இல்ல. அத நீ சொல்லக்கூடாது. உன்னை பார்த்து நான் சொல்லணும். இப்ப நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். முடிஞ்சா என்ன தாண்டி போ. டெஸ்டா? 3000 வருஷங்களுக்கு முன்னாடி டிராகன்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்தாரு. டிராகன்களுக்கு மக்களுக்கு இடையில நடந்த போரை தடுத்தாரு. ஆனா அவர் பேச்ச எந்த மனுஷங்களும் கேட்கவே இல்ல. மீறி அவங்க டிராகனை அடிமைப்படுத்தினாங்க. ஆனா இந்த தடவை நாங்க யாரும் தோத்து போக மாட்டோம். அதை நீ தெரிஞ்சுக்க. அதுக்கு பதிலா உங்களை நாங்க இந்த தடவை அடிமைப்படுத்துவோம். ஆரஞ்சு டிராகன், எல்லோ டிராகன், இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல நாள் அமையட்டும்.
அதுவும் மனுஷங்களுக்கு இது ரொம்ப நல்ல நாள். ஏன்னா அவங்க சார்பா தான் நமக்கு ஒரு டிராகன் போஸ்டர் வந்திருக்கா இல்லையா? இந்த டிராகன் போஸ்டர் மட்டும் நமக்கு எதிராக அவனை நிரூபிச்சு காட்டிட்டான்னா அதுக்கப்புறமா நான் எல்லா மனுஷங்களையும் மதிக்க ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நல்லது. உன்னோட டெஸ்ட் இப்போ ஆரம்பிக்க போகுது. நாம ஏன் இந்த டெஸ்ட அடுத்த வாரம் வச்சுக்க கூடாது? ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வேற வழியே இல்ல, இது ஓடலாம். அட கடவுளே! அது நம்மள துரத்திட்டு வருது. வேகமா போகணும். அப்பதான் பாதுகாப்பா இருப்போம். வரது ரொம்ப சின்னதா வருது. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. எப்படியாவது நம்மளோட எனர்ஜி லெவலை அதிகம் பண்ண பாருங்க. சீக்கிரம் பண்ணுங்க. போடு சீக்கிரம். ஒரு பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு கூட கை போகலையா? இதுக்கெல்லாம் பயம்தான் காரணம். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. என்னது இது? சரி, நான் கேட்கல, விடுங்க. இவ்வளவு வேகமா ஓடுற ஒரு டிராகனை நான் பார்த்ததே கிடையாது. ஆமா, இவ்வளவு வேகத்துல நானும் போனதே இல்ல. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பக்கம் போக வழியே இல்ல. அங்க பாருங்க, அங்க வெளிச்சம் தெரியுது. அங்க எப்படியாவது மேலே ஏறணும். நம்ம டிராகன்ஸால அது வழியா போக முடியாது. அதோட நான் போக விட்டு போவே மாட்டேன் எப்பவுமே. பலம். ஆமா ஆமாமா, அவங்க யாரும் டிராகனை தனியா விட்டுட்டு தப்பிச்சு போக மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது டெஸ்டைய வின் பண்ணிட்டாங்க. வெளிச்சம். அது என்னது? எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா இதுவும் ஒரு வெளிச்சம் தான். திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு என்னமோ இது ஒரு ரகசிய பாதை. வெளிய போக ஒரு வழி கிடைச்சிடுச்சு. ஆமா, நம்ம எல்லாரும் இப்ப வெளிய போக போறோம். அந்த டிராகன் எல்லாமே நம்மள விட நல்லா ஸ்மார்ட்டா இருக்காது. நம்மள அடிச்சுக்க ஆளே இல்ல. மோடஸ பாத்தே ஆகணும். ஒரு நாள் நாமெல்லாம் கூட டிராகன் அளவுக்கு பலசாலிகள் ஆயிடுவோம். அது என்ன? கொஞ்சம் நல்லா பாருங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆனா இதுக்குள்ள ஆபத்தானது. இதுங்க போன் மார்க்ஸ். நான் அதை தொட்டு பார்க்கட்டுமா? யாரும் எதையும் தொடக்கூடாது. அதால என்ன செய்ய முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்ஷியன்ட் வாரியர் டிராகன்ஸ் உடைய ஆவிகள் அதுலதான் இருக்கு. அதுங்க உங்க மனசை மாத்திடும். Oh, no! அதுங்க உன்னை இழுக்கிறது உனக்கு தெரியலையா? அதுங்க உன் மனசை மாத்திடும். அது எனக்கு வேணும். பாம் சொன்னதை கேளு. என்ன தடுத்து நிறுத்துறதுக்கு நீ யாரு? விலகி போ. பாம் வேண்டாம். பாம் முதல்ல வெளில வா. எனக்கு எனக்கு என்னாச்சு? போன் மார்க்ஸ் ஒன்னு அதுக்குள்ள இழுத்துக்கிட்டு இருக்கு. லான்ஸ் வேண்டாம். லான்ஸ் இல்ல. லான்ஸ் 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 கண்ணை திறந்து பாரு. எனக்கு என்னாச்சு? கவலைப்படாத, இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. வாங்க, நாம இந்த இடத்தை விட்டு போலாம். இனிமேல் இங்க இருக்க கூடாது.
நாம திரும்பவும் இந்த இடத்துக்கே வந்துட்டோம். உங்க வரவுக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வச்ச டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சாதாரண மனுஷங்கன்னு நிரூபிச்சிட்டீங்கல்ல. நீங்க அந்த வெளிச்சத்தை நோக்கி போயிருக்க கூடாது. அதை தடுத்து நிறுத்துற சக்தி உங்ககிட்ட இல்ல. இல்ல, அந்த போன் மார்க்ஸ் எங்க சக்திக்கு அதிகப்படியானது. ஆனா தோத்து போனது அதுங்கதான். அதுக்கு இல்லாம தானே நாங்க இங்க வெளில வந்தோம். பொய் சொல்ற. உங்கள 2 பேர் அதை நோக்கி போனாங்க. இன்னும் கொஞ்சம் அதை திருடி இருப்பாங்க. அவன் வெறும் சின்ன குழந்தை. உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தர பாவ். எங்க பக்கம் வந்துரு, இல்ல செத்துடுவ. நான் அவனோட தான் இருப்பேன், அவனும் என் கூட தான் இருப்பான். ஏன்னா நாங்க ஒரு டீம். அதையும் பாத்துற. இவங்களை கீழே கொண்டு போங்க. டிராகனை விட மனுஷங்க என்னைக்குமே உயர்ந்தவங்க கிடையாது. உங்க டூமை நீங்க இப்ப சந்திக்கிறதுக்கு தயாராகுங்க. டீம் ஒர்க் ஞாபகம் இருக்குல்ல? முதல்ல அந்த டிராகன் போஸ்டரை ஒழிச்சு கட்டு. இது அதோட வேகத்தை கட்டுப்படுத்தும். எங்களை உன்னால நெருங்கவே முடியாது. அது சக்தியை வெளிப்படுத்த போகுது. ஜாக்கிரதையா இருங்க. நாம தப்பிக்க நமக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப முடியாது. அந்த டிராகன் பூஸ்டரை ஒழிச்சு கட்டுங்க. அவனை உயிரோட சாப்பிட்டு உங்க பசியை நீங்க தீர்த்துக்கோங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஏன்னா நான் தான் இங்க ஜெயிச்சிருக்கேன். பேசாத பொடி பையா, இப்ப பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வாங்க. The exit! I'll draw their fire! No! We're a team! We're not leaving you! When each becomes part of... Video by visualsitu.blogspot.com. இந்த டிராகன் கூட்டத்தை ஒரு மனுஷன் ஜெயிச்சிட்டான். அவனை விடாதீங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் திரும்ப வருவேன். நாம உடனடியா அந்த ஆரஞ்சு டிராகனுக்கு ஹெல்ப் பண்ணணும். சீக்கிரமா. ஹேய், கொஞ்சம் பொறுத்துக்க. எங்களால உன்னை காப்பாத்த முடியும். வேண்டாம், கிட்ட வராத. யாரால என்ன காப்பாத்த முடியாது. உன்னோட நண்பர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. உன்னோட எனர்ஜி கிட்டத்தட்ட தீர்ந்து போச்சு. உன்னால முடியும். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், உங்க உதவி கொஞ்சம் தேவை. நானும் வரேன். என்னோட பவரையும் நீ யூஸ் பண்ணிக்கோ. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவனை மேல தூக்கலாம். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை எனக்கு புரிய வச்சுட்டீங்க. இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. என்னோட பேரு ராபர்ட். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த டிராகனுக்கு நாங்க அடிமையாயிட்டோம். இதுங்களால மட்டும்தான் இந்த உலகத்தை ஆள முடியும்னு தப்பா நினைச்சிட்டோம். நீங்க உங்களோட டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்க இப்ப கிளம்பலாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த டிராகனோட மனசை என்னைக்குமே மாத்த முடியாது. நம்ம ட்ராக்குக்கு வந்துட்டோம். அங்க பாருங்களே, மாரத்தான் போட்டி நடந்துகிட்டு தான் இருக்கு. நாமளும் போய் கலந்துக்கலாம். நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஒரு டீமா முடியும். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் போக மாட்டேன்.